ஹாய், greetings to everyone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த மெடிசின் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்க்ரோஃபுலோசோ நம்பர் 11 S11 மெடிசின் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி ஸ்க்ரோஃபுலோசோ மெடிசினல் குரூப்ல கொஞ்சம் மெடிசின்ஸ் பத்தி பார்த்துருந்தோம். அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்க போற மெடிசின் S11, அதாவது ஸ்க்ரோஃபுலோசோ நம்பர் 11. டோட்டலா இந்த S11ல 10 மெடிசினல் பிளான்ஸ் இருக்கு. ஸோ இது S1 மெடிசன்ல இருக்கிற 8 மெடிசினல் பிளான்ஸ் சேர்ந்தா ஸ்ட்ரைட்னஸ் நக்ஸ்வாமிகாக்கு பதிலா லொபிலியா இன்ஃப்ளேட்டாவும் மெலிசா அஃபிஷனாலிஸ் 2 மெடிசினல் பிளான்ஸ் ஆட் ஆயிருக்குது. ஸோ அதனால இதுல 10 மெடிசினல் பிளான்ஸ் டோட்டலா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற 10 மெடிசினல் பிளான்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ரிகேரியா சாமோமில்லா, செகண்ட் காக்லேரியா அஃபிஷனாலிஸ், third Hydrastis canadensis, fourth Lobelia inflata, fifth Matricaria chamomilla, sixth Melissa officinalis, seventh Scrophularia nodosa, eighth Smilex medica, ninth Tussilago furfura, 10th Veronica officinalis. இந்த 10ல 8 மெடிசினல் பிளான்ஸ் நம்ம ஆல்ரெடி S1ல பார்த்தது தான். எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 மெடிசினல் பிளான்ட் நம்ம வந்து தெரபியூட்டிக்ஸ் பார்க்கும்போது டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். S11 மெடிசனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆன்டிமால் டிமார்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆன்டிமால் டிமார் மோஸ்ட்லி காமனான மெடிசின் ஃபார் நாசியா அண்ட் வாமிட்டிங். ஆன்டி ANTI, மால் MAL, DDE, மால் MAR, AMMனு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் S11க்கு இருக்கிற இன்னொரு நேம். இட் ஆக்ட்ஸ் ஆன் வேகஸ் நர்வ். ஸோ இது எந்த சிஸ்டம்ல ஆக்ட் பண்ணுன்னா வேகஸ் நர்வ்லையும் ஹையர் சென்டர்ஸ்லையும் ஒர்க் பண்ணி நாசியா அண்ட் வாமிட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால இது வந்து நாசியா அண்ட் வாமிட்டிங்க்கு S11 மெடிசின் ஒரு பெஸ்டான மெடிசின். வேகஸ் நர்வோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா இன்டெஸ்டினோட பெரிஸ்டால்சிஸ், இன்டெஸ்டினல் பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்டை ஸ்டிமுலேட் பண்றது தான் இந்த வேகஸ் நர்வ். ஸ்டிமுலேட் ஆகல, போரான பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா கேஸ்ட்ரைட்டிஸ், ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த S11 மெடிசின் எது மேல ஆக்ட் பண்ணுது? வேகஸ் நர்வ் மேல ஆக்ட் பண்ணுது. இட் ஸ்டிமுலேட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் வாமிட்டிங் அண்ட் நாசியா. நாசியாவும் வரவிடாம தடுக்கும், வாமிட்டிங்கும் வரவிடாம தடுக்கும். நெக்ஸ்ட் இட் ஆக்ட்ஸ் அப்பான் GIT, gastrointestinal tract மேல ஒர்க் பண்ணுது. மெயினா ஸ்டொமக் மேல ஒர்க் பண்ணுது. நெக்ஸ்ட் அதோட நர்வ்ஸ்ல ஆக்ட் பண்ணுது, ஸ்டொமக்ல இருக்கிற நர்வ்ஸ் மேல ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஆக்ட்ஸ் அப்பான் த நர்வ்ஸ் ஆஃப் த்ரோட், த்ரோட்டோட நர்வ்ஸ் மேலேயும் இது ஆக்ட் பண்ணுது. ஸோ மோஸ்ட்லி இது காமனா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட்லையும் ஸ்டொமக்ல இருக்கிற நர்வ்ஸ் மேலேயும் த்ரோட்ல இருக்கிற நர்வ்ஸ் மேலேயும் ஆக்ட் பண்ணுது. இந்த 3 இடத்துலையும் ஆக்ட் பண்றது மூலமா இட் இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன் அண்ட் ட்ரீட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் டிசார்டர். இந்த 3த்துல ஆக்ட் பண்றதுனால எந்த டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸா இருந்தாலும், டைஜஸ்டிவ் கம்ப்ளைண்ட்ஸா இருந்தாலும் நம்ம வந்து S11 மெடிசின் கொடுக்கலாம். as it improves digestion, டைஜஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த S11 மெடிசின் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இட் டோன்ஸ் அப் கேஸ்ட்ரிக் ஃபங்க்ஷன், கேஸ்ட்ரிக் ஃபங்க்ஷனை இது டோன் அப் பண்ணும். அதனால இது எந்தெந்த கண்டிஷன்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னா நாசியாக்கு, வாமிட்டிங்க்கு, நர்வஸ் ஹெட்டேக், ஹெட்டேக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். மார்னிங் சிக்னஸ், காலையில எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல இருக்கும்போது வாமிட்டிங் வருது, மார்னிங் சிக்னஸ், இட்ஸ் காமன் இன் பிரெக்னன்ட் லேடிஸ். ஸோ அந்த மாதிரி மார்னிங் சிக்னஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு, சிக்னஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம S11 மெடிசின் கொடுக்கும்போது இது ஒரு நல்ல ரெமெடியா ஒர்க் பண்ணும். ஸோ மோஷன் சிக்னஸ், ஜென்ரலா சிலவங்களுக்கு மோஷன் சிக்னஸ் இருக்கும். காமனாவே பைக்ல டிராவல் பண்ணா, இல்லைன்னா பஸ்ல டிராவல் பண்ணா, இல்லைன்னா ரெயில்ல அதாவது ட்ரெயின்ல டிராவல் பண்ணா, இல்லைன்னா ஷிப்ல, அந்த மாதிரி எந்த ஒரு டிராவல் மோஷன் ஆகும்போது, மோஷன் அப்படின்னா மூவ்மெண்ட்னு அர்த்தம். ஸோ டிராவல் பண்ணும்போது சிலவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், அல்லது நாசியேட்டிங் ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நம்ம S11 மெடிசின் கொடுக்கும்போது இது ஒரு நல்ல ரெமெடியா ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் இது ஸ்டிமுலேட் த வேகஸ் நர்வ். வெர்டிகோக்கு இது நல்ல ஒரு மெடிசினா
ஒர்க் பண்ணும். வெர்டிகோ அப்படின்னா நின்றுட்டு இருக்கிற பேஷண்ட்டுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கிறது. ஸோ வெர்டிகோ கண்டிஷனுக்கு நம்ம வந்து S11 மெடிசின் கொடுக்கும்போது இது ஒரு நல்ல ரெமெடியா ஒர்க் பண்ணும். எப்படி இது ஒர்க் பண்ணுது அப்படின்னா இட் ஸ்டிமுலேட்ஸ் த வேகஸ் நர்வ். நெக்ஸ்ட் இது GIT ஒர்க் பண்ணுது நம்ம பார்த்துருந்தோம். அதனால எந்த ஒரு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் அப்செட்டா இருந்தாலும் மைக்ரேன் ஹெட்டேக்கா இருந்தாலும் நம்ம S11 மெடிசின் ப்ரிஃபர் பண்ணலாம். இதுல இருக்கிற மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் இது ஆன்டி எமிட்டிக். இது வாமிட்டிங்க்கு கொடுக்க முடியும், ஏன்னா இது வாமிட்டிங் ரெமெடி. ஸோ வாமிட்டிங் அண்ட் நாசியாவுக்கு பெஸ்ட்டான ரெமெடி S11 தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டி எமிட்டிக், நர்வைன், டோனிக், டைஜஸ்டிவ் ரெமெடி, இதுதான் இதில் இருக்கிற மெடிசினல் ப்ராப்பர்ட்டி. ஸோ டைஜஷனுக்கும் கொடுக்க முடியும், ஆன்டி எமெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நாசியா அண்ட் வாமிட்டிங்க்கும் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் இருக்கிற தெரபியூட்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தெரபியூட்டிக்ஸ் இதில் இருக்கிற லொபிலியா இன்ஃப்ளேட்டாங்கிற மெடிசினல் பிளான்ட் பற்றி பார்க்கலாம். இதோட காமன் நேம் என்ன அப்படின்னா இந்தியன் டொபாக்கோ. இந்தியன் டொபாக்கோ தான் இதோட காமன் நேம். இதில் ஆல்கலாய்ட்ஸ் இருக்கு. மெயினாக வந்து லொபிலியா இன்ஃப்ளேட்டால 3 ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கெஃபைன், நிக்கோட்டின் அண்ட் மார்ஃபைன். இந்த 3 ஆல்கலாய்ட்ஸ் இருக்கிறதுனால இதுல நிறைய தெரபியூட்டிக்ஸ் அண்ட் மெடிசினல் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஆஸ்துமா அண்ட் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ். எந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னா வீசிங், ரொம்ப ஹையான வீஸ் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கிற வீசிங்க்கு, செஸ்ட் டைட்னஸ்க்கு, அதாவது செஸ்ட் ரொம்ப டைட்டா இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு, அன்கண்ட்ரோலபிள் காஃப் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு, காஃப் ரொம்ப எக்ஸசிவா கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நம்ம S11 மெடிசின் கொடுக்கலாம். இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா இதோட தெரபியூட்டிக்ஸ் என்னன்னா இதுல லொபிலைன் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டு இருக்கு. இந்த லொபிலைன் இருக்கிறதுனால இது என்ன பண்ணும்னா ஏர் வேஸை ரிலாக்ஸ் பண்ணி பிரீத்திங்கை ஸ்டிமுலேட் பண்ணி லங்ஸ்ல இருக்கிற மியூக்கஸை கிளியர் பண்ணும். ஸோ அதனால செஸ்ட் டைட்னஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம இது கொடுக்கும்போது ஏர்வேஸ்ல இருக்கிற மியூக்கஸ் இது ரிலாக்ஸ் பண்றதுனால, பிரீத்திங்கை இது ஸ்டிமுலேட் பண்றதுனால இது ஒரு நல்ல மெடிசனா ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இட் பிளாக் செர்டைன் ரிசெப்டார்ஸ் இன் பிரெயின். பிளாக் ரிசெப்டார்ஸ் இன் பிரெயின்ல இருக்கிற சில ரெசெப்டார்ஸை பிளாக் பண்றதுனால ஒரு டிப்ரெஷனுக்கு ஆன்டி டிப்ரெசிவ் மெடிசனா நம்ம S11 மெடிசனா கொடுக்கலாம். நெக்ஸ்ட் எதுக்கெல்லாம் கொடுக்கலாம்னு பார்த்தா ADHD, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். இந்த டிசார்டர் என்ன அப்படின்னா பேஷண்டால ரொம்ப நேரம் ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஈஸியா நிறைய விஷயங்களை மறந்துடுவாங்க. அவங்களால வந்து ஒரு விஷயத்த மட்டும் ஒரு நேரத்துல செய்ய முடியாது, நிறைய விஷயத்த செய்வாங்க ஆனா எதையுமே உருப்படியா செய்ய மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ADHD, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். ஸோ இந்த பேஷண்ட்ஸுக்கும் நம்ம வந்து S11 மெடிசன் ப்ரிஃபர் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் லொபிலியா இன்ஃப்ளேட்டா. லொபிலியா இன்ஃப்ளேட்டா இருக்கிற இந்த லொபிலைன் அப்படிங்கிற ஆல்கலாய்ட் பெஸ்டா வந்து பிரெயின்ல இருக்கிற ரிசெப்டார்ஸ்ல ஆக்ட் பண்றது மூலமா இந்த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இது கிளினிக்கலா இன்னும் ப்ரூவ் ஆகலை, பட் ஆனால் நம்மளால S11 மெடிசனை ஒரு ட்ரையா கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ட்ரக் அபியூஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த லொபிலியா இன்ஃப்ளேட்டால இருக்கிற நிக்கோட்டின் ஆல்கலாய்ட் வந்து பேஷண்ட்ஸ்க்கு ஸ்மோக்கிங் குவிட் பண்றதுக்கு கூட ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலா ப்ரூவன் ஆயிருக்குது. ஸோ ட்ரக் அபியூசிவ் பேஷண்ட்ஸ், அதாவது எக்ஸசிவா ஸ்மோக் பண்றாங்க, அன்கண்ட்ரோலபிளா ஸ்மோக் பண்றாங்க, செயின் ஸ்மோக்கரா இருக்காங்க அப்படின்னா S11 பில்ஸ் ஃபார்ம்ல கொடுக்கும்போது அந்த பேஷண்ட் ஸ்மோக்கிங் குவிட் பண்றதுக்கு கூட சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதுதான் லொபிலியா இன்ஃப்ளேட்டால இருக்கிற தெரபியூட்டிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்து ஆல்கலாய்ட்ஸ் இருக்கு, கெஃபைன், நிக்கோட்டின் அண்ட் மார்ஃபைன், இந்த 3 ஆல்கலாய்ட்ஸ் இருக்கு. இதனால வந்து இதை வந்து நம்ம ஒரு ஸ்மோக்கிங் குவிட் பண்றதுக்கு கொடுக்க முடியும். அதுல இருக்கிற நிக்கோட்டின் ஸ்மோக்கிங் குவிட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஆஸ்துமா அண்ட் அதர் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்க முடியும். எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்குன்னா வீசிங், எக்ஸசிவ் காஃப், டைட்னஸ் ஆஃப் செஸ்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம S11 மெடிசன் கொடுக்க முடியும் பிகாஸ் லொபிலியா இன்ஃப்ளேட்டால லொபிலைன் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டு இருக்கு. இந்த ஆல்கலாய்டு மியூக்கஸ் செக்ரீஷனை வந்து லங்ஸ்ல இருந்து கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் ஏர்வேஸை ரிலாக்ஸ் பண்றது மூலமா, பிரீத்திங் என்ஹான்ஸ் பண்றது மூலமா ஆஸ்துமாக்கும் அதை ரிலேட்டட் ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்ஸுக்கும் நம்ம கொடுக்கும்போது இது ஒரு நல்ல பெஸ்ட் மெடிசனா ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட்
நர்வ்ஸ்ல, அதாவது பிரெயின்ல இருக்கிற சில சென்சிட்டிவ் நர்வ்ஸ்ல ஆக்ட் பண்றது மூலமா இது ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்கா கொடுக்க முடியும். நிறைய ரெசெப்டர்ஸ், அதாவது செர்டைன் ரெசெப்டர்ஸை பிளாக் பண்றது மூலமா டிப்ரெஷன் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம S11 மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு டிப்ரெஷன்ல இருந்து வெளிவரதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் மெலிசா அஃபிஷனாலிஸ், இதுதான் நெக்ஸ்ட் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற மெடிசினல் பிளான்ட். இதை வந்து காமன் நேம் வந்து லெமன் பாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிளான்ட்ல வந்து ஒரு லெமன் ஃப்ளேவர் இருக்கும். அந்த லீவ்ஸ்ல அந்த ஸ்டெம்ல எல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்த்தா லெமன் ஃப்ளேவர் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இதுல இருக்கிற காமிங் எஃபெக்ட்ஸ், லெமன்ல இருக்கிற காமிங் எஃபெக்ட்ஸ் இந்த மெலிசா அஃபிஷனாலிஸ்ல இருக்கிறதுனால இன்சோம்னியா இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்மளால S11 மெடிசன் கொடுக்க முடியும். ஸோ இன்சோம்னியா அப்படின்னா டிஃபிகல்ட்டி டு ஸ்லீப், தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற பேஷண்ட், ரொம்ப நேரம் நைட்டு முழிச்சிருக்காங்க, நைட்டு சரியான தூக்கம் வரல, அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம S11 மெடிசன் கொடுக்கும்போது இது பெஸ்டான மெடிசனா ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதனால ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ், HIV, SARS-CoV-2 இதுக்கெல்லாமே கொடுக்கலாம். ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னா அக்கின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்துல அக்கி மாதிரி வருது, அதெல்லாம் பெயின்ஃபுல்லான கண்டிஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம S11 மெடிசன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இட் ரிலீவ்ஸ் இன்டைஜஷனை ரிலீவ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ டைஜஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது வேகஸ் நர்வ்ல ஆக்ட் பண்ணி டைஜஷனை இம்ப்ரூவ் பண்றது மூலமா இன்டைஜஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம S11 கொடுக்கும்போது இது ஒரு நல்ல மெடிசனா ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இது வந்து கேஸ்ட்ரோ ப்ரொடெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இதுல. ஸோ கேஸ்ட்ரோ ப்ரொடெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால கேஸ்ட்ரைட்டிஸ் வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கு, டைஜஷன் நல்லா இருக்கிறதுக்கு, பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் வராம இருக்கிறதுக்கும் நம்ம S11 மெடிசன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆல்கஹால் இன்டியூஸ்டு அல்சர்ஸ். ஸோ ரொம்ப பேஷண்ட் குடிச்சிருக்காங்க, இல்லை ரொம்ப குடிச்சதுனால ஆல்கஹாலிக் கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இருக்குது, இல்லை ஆல்கஹால் நிமித்தமா வந்து அல்சர்ஸா இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நம்ம S11 மெடிசன் கொடுக்கும்போது இது ஒரு நல்ல ரெமெடியா ஒர்க் பண்ணும். ஸோ தெரபியூட்டிக்ஸ் இதுதான் மெயினா வந்து S11 மெடிசன் எதுக்கெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தா நாசியா அண்ட் வாமிட்டிங்க்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல ஒர்க் பண்ணும், அதனால டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மோஷன் சிக்னஸ் அண்ட் டிராவல் சிக்னஸ்க்கு மெயினான ரெமெடி வந்து S11, அதனால தான் இது ஆன்டி மால் டீமர்னு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து இது ஆஸ்துமா அண்ட் அதர் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்மோக்கிங் குவிட் பண்றதுக்கு நம்ம இந்த ரெமெடி ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஆன்டி டிப்ரெசிவா கொடுக்கலாம், அதாவது டிப்ரெஷன்ல இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம், இன்சோம்னியால இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு கொடுக்கலாம். இதுதான் வந்து காமனா S11 மெடிசன்ல இருக்கிற தெரபியூட்டிக்ஸ். ஸோ இது டைல்யூஷன் அண்ட் இட்ஸ் யூசஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் டைல்யூஷனா நர்வஸ் ஹெட்டேக்குக்கும் வாமிட்டிங்க்கும் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைல்யூஷன்ல கொடுக்கும்போது வாமிட்டிங் அண்ட் நாசியா கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நர்வஸ் ஹெட்டேக் ஜாஸ்தியா இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைல்யூஷன்ல கொடுக்கும்போது அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டியாகவும் இது ஒர்க் பண்ணும். செகண்ட் டைல்யூஷனா எதுக்கெல்லாம் கொடுக்கலாம்னா மைக்ரைன், ஒற்றை தலைவலிக்கு, மார்னிங் சிக்னஸ்க்கு, காலையில எந்திரிச்சோடனே ஒமட்டுற மாதிரி இருக்கிறது, காலையில வெறுவெயிலா இருக்கும்போது பித்த வாங்கி இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்குலாம் செகண்ட் டைல்யூஷன்ல கொடுக்கும்போது இது ஒரு நல்ல ரெமெடியா ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் தேர்ட் டைல்யூஷனா எதுக்கு கொடுக்கலாம்னா கிரானிக் வேகல் டிசார்டர்ஸ். கிரானிக் வேகல் டிசார்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா வேகஸ் நர்வ்ல இருக்கிற ப்ராப்ளம். வேகஸ் நர்வ் என்ன பண்ணும்னு பார்த்தோம் நம்ம, அது ஸ்டிமுலேட் தி இன்டெஸ்டினல் பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட். இன்டெஸ்டைனோட பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்றது தான் வேகஸ் நர்வோட வேலை. ஸோ கிரானிக் வேகஸ் டிசார்டர்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் சரியா இல்லாததுனால பேஷண்ட்டுக்கு ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன், அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு தேர்ட் டைல்யூஷன்ல கொடுக்கும்போது S11 ஒரு நல்ல மெடிசனா ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் இதோட டோசேஜ் பில்ஸ் ஃபார்ம்ல எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா 5 globules per hour, 5 to 10 globules ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா கொடுக்கும்போது ஹெட்டேக், வாமிட்டிங், மைக்ரைன், ஒற்றை தலைவலிக்கு, வாந்தி இருக்கிற பேஷண்ட்டுக்கு, நர்வஸ் ஹெட்டேக் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இது ஒரு
நல்ல ரெமெடியா ஆட் பண்ணும். ஸோ S11 மெடிசன் ஆன்டிமால்டிமன் அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் இது ஒரு நல்ல ஒரு வாமிட்டிங் ரெமெடி, நாசியா அண்ட் வாமிட்டிங்க்கு. மோஸ்ட்லி காமனா மார்னிங் சிக்னஸ், மோஷன் சிக்னஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நம்ம S11 மெடிசன் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது போக இதில் இருக்கிற மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ், தெரப்பியூட்டிக்ஸ் இதெல்லாம் நம்ம பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இவ்வளோ தான் S11 மெடிசனோட டைல்யூஷன் அண்ட் இட்ஸ் யூசஸ், டோசேஜ். தேங்க்யூ.